வணக்கம். தோல்வி இந்த ஒரு வார்த்தை நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு கட்டத்துல வந்து போயிருக்கோம் இல்லையா? ஆனா உண்மையிலேயே எதனால நாம தோற்கிறோம், அதிலிருந்து மீண்டு எப்படி ஜெயிக்கிறது? வாங்க, இந்த ஆய்வுல இதற்கான பதில்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். இந்த கேள்விய நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்களேன். நாம ஏன் ஃபெயில் ஆகுறோம்? சும்மா அது நம்மளோட பேட் லக்கா, இல்ல அதுக்கு பின்னால வேற ஏதாவது ஆழமான காரணங்கள் இருக்கா? வாங்க, அந்த ஆணி வேறதான் நாம தேட போறோம். முதல்ல தோல்வினா என்ன? அது ஒரே ஒரு விஷயம் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட பர்சனல் குணங்களும் நாம சந்திக்கிற சூழ்நிலைகளும், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு சிக்கலான கலவைதான் தோல்விய உருவாக்குது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையவே கிடையாது. அது வெறும் ஒரு விளைவு. அதாவது நாம எடுத்த முடிவுகளோட, நாம செஞ்ச வேலைகளோட ஒரு அவுட்கம். அப்போ அந்த அவுட்கம மாத்தணும்னா நம்ம முடிவுகளை மாத்தலாம் இல்லையா? இந்த ஒரு சின்ன பார்வைதான் நம்ம அணுகுமுறையே மொத்தமா மாத்த போற சாவி. சரி, இப்போ அந்த தோல்வியோட வேர்களை தேடி ஒரு பயணம் போலாம். முதல்ல நமக்குள்ளே பாப்போம். அக காரணங்கள், அதாவது நமக்குள்ளே நடக்கிற போராட்டங்கள் எப்படி நம்மள ஜெயிக்க விடாம தடுக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல தன்னம்பிக்கை இல்லாதது. என்னால முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா முதல் அடியையே எடுத்து வைக்க மாட்டோம். ரெண்டாவது, விடாமுயற்சி. சின்னதா ஒரு தடை வந்த உடனே போதுண்டா சாமி, இது நமக்கு செட் ஆகாதுன்னு விட்டுடுறது. ஆனா இது எல்லாத்தையும் விட ஆபத்தானது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறது. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு முக்கியமான மீட்டிங்ல சின்ன வாக்குவாதம் வருது. அந்த கோபத்துல ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பையே முறிச்சுக்கிட்டா. எத்தனை வருஷ உழைப்பு ஒரே நொடியில வீணா போச்சு. இந்த 3 விஷயம்தான் நமக்கு நாமே வச்சுக்கிற பெரிய தடைகள். ஓகே, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தோம். இப்போ வெளியில இருந்து வர சவால்களை பார்க்கலாம். புற காரணங்கள்னா நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு நாம நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த சூழ்நிலைகளை நாம எப்படி கையாளுறோங்கிறத பொறுத்துதான் அதோட ரிசல்ட் இருக்கு. எந்த ஒரு பெரிய இலக்கா இருந்தாலும் முறையான திட்டமிடர் இல்லனா எங்க போறோனே தெரியாம திசை மாறி போயிடுவோம். இன்னைக்கு உலகம் எவ்ளோ வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. நாம அப்டேட் ஆகலனா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடுவோம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பணத்தை நிர்வகிக்கிறது. ஒரு சூப்பர் ஐடியாவோட ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வரவு செலவை சரியா பார்க்காததால 6 மாசத்திலேயே கம்பெனியை மூடிடுறாங்க. இது திறமை இல்லாததால வர தோல்வி இல்ல, நிதி நிர்வாகம் தெரியாததால வர்றது. சோ இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப முக்கியம். சரி, இதுவரைக்கும் தோல்விக்கான காரணங்களை பார்த்தோம். ஓகே, அந்த பக்கத்தை மூடி வச்சிடுவோம். இப்போ எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான முதல் படி, நீங்க பயன்படுத்துற ஆயுதங்களை மாத்துறதில்ல, நீங்க பாக்குற உங்க பார்வைய மாத்துறதுதான். இதுதான் இந்த முழு ஆய்வுடைய மையப்புள்ளி. ஒரே தடைதான் வருது. ஒரு தோல்வி மனப்பான்மை இருக்கிறவங்க அதை ஒரு முட்டுக்கட்டையா பாக்குறாங்க. ஆனா ஒரு வெற்றியாளர் மனப்பான்மை இருக்கிறவங்க அதே தடைய இது ஒரு கத்துக்கிறதுக்கான அனுபவம் அப்படின்னு பாக்குறாங்க. அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அடுத்த முறை இன்னும் வலிமையா முன்னேறி போறாங்க. இந்த மனநிலை மாற்றம், இதுதாங்க எல்லாமே. சரி, அப்போ இந்த மனநிலைய எப்படி வளர்த்துக்கிறது? இதோ ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப். 1, தோல்விய ஆராயுங்க. எமோஷனை தள்ளி வச்சுட்டு ஒரு துப்பறிவாளன் மாதிரி யோசிங்க. நான் என்ன நினைச்ச ஆரம்பிச்சேன்? சரியா எந்த இடத்துல பிளான் தப்பாச்சு? என் கட்டுப்பாட்டுல என்ன இருந்துச்சு, என்ன இல்ல? ஸ்டெப் 2, உங்க அணுகுமுறைய மாத்துங்க. அந்த ஆய்விலிருந்து கிடைச்ச விஷயங்களை வச்சு ஒரு புது பிளான் உருவாக்குங்க. இந்த தடவை கடினமா உழைப்பேன்னு சொல்றது பத்தாது. குறிப்பா என்னத்த மாத்த போறீங்க? புதுசா ஏதாவது கத்துக்கணுமா? கடைசியா ஸ்டெப் 3, மீண்டும் முயற்சி செய்யுங்க. ஆனா இது பழைய தோல்வியோட ரீடெலிகாஸ்ட் இல்ல. இது ஒரு புது முயற்சி, புது அறிவோட, புது உத்திகளோட. இதுதான் வளர்ச்சி சுழற்சி. பாத்தீங்களா, நம்ம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் இந்த ஒரு வரி நச்சுன்னு சொல்லிடுச்சு. வெற்றியாளர்கள்னா தோக்கவே மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. சொல்லப்போனா அவங்கதான் நம்ம எல்லாரையும் விட அதிகமா தோத்திருப்பாங்க. ஆனா அவங்க ஒவ்வொரு தோல்வியும் தங்களை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா, ஒரு பாடமா பாக்குறாங்க. ஆக நாம் இந்த ஆய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். தோல்விங்கிறது நம்ம எதிரி இல்ல, அது ஒரு சிறந்த ஆசான். அது நம்ம பலவீனங்களை காட்டும், நம்மளை இன்னும் வலிமையாக்கும். அதனால நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இனிமே உங்க வாழ்க்கையில வர அடுத்த தோல்விய ஒரு முடிவா பார்க்க போறீங்களா, இல்ல அதையே உங்க முதல் வெற்றிக்கான முதல் படியா மாத்த போறீங்களா? முடிவு உங்க கையில தான்.